பவானியம்மன் எங்க இருக்குப்பா? போயிருக்கீங்களா? உணவுக்கு யார் அது? அந்த வீட்டுக்கு பாத்தியப்பட்டவங்களா? சரி, உங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய ஆவி வந்து உங்களுக்கு சொந்தம் கிடையாது, அந்த எல்லையில உள்ளது. அது உங்களை ஒண்ணு செய்யாது. அதனால இப்ப இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்த்தாலே உங்க பிள்ளைக்கு பணியத்தாரு. வேற என்ன வேணும்? பக்கத்துல வாங்க, நோய் இல்லை. அப்படியா? அப்படியா? விவசாய இடம் சம்பந்தமாக மன வருத்தப்படுவது யாரு? விவசாய இடம் எங்க இருக்கு? கால்நடை. என்ன வேணும் உங்களுக்கு? எது வந்தா போதுமா? காரணம் 60 நாட்கள் கால அவகாசத்துல எல்லா ரிஜிஸ்டரையும் முடிச்சு அதை வந்து பாருங்க. கருகாமிக்கு மதுரை மாநகர், மதுரை திருமணம் சொந்தமாக யாருக்குமா? வா பையனுக்கா? கால் ஒன்று இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கோ தெரிந்தார் ஞான தங்கமே ஏகுமணி ஜாலடி ஞான தங்கமே. உன் மகன் இருக்கிறத விட்டு பார்க்கறதுக்கு நினைக்கிறான், புரியுதா? கூட்டிட்டு ஓடிட்டான்னா எது நீவ கருத்து நிறுத்தி முறையான வார்த்தையை வச்சுட்டா போதுமா? கால் நிறுத்துவான். நெஞ்சினில் அன்பு வைத்து நாவினில் நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. சக்கரையா பேசுவாங்க, இனிக்க இனிக்க பேசுவான். உன்னையிலே ஏமாத்தி இருந்தான். அப்படி போய் அங்க வர்றாங்க ஈஸியா. அதனால அவனை காப்பாத்தி மாட்டிக்கலாம வெளியே கொண்டு வந்துருவோம் தைரியமா. வேற என்ன வேணும்? பிள்ளைக்கு திருமணத்தை பார்ப்போம். அதுக்கு தேவை அதே மதுரை மாநகர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்குழப்பத்தை யார் போல் சொல்லுவார் இந்த வேதனை? படிச்ச சர்டிபிகேட் வச்சிருக்க? என்ன படிச்ச? வேலைக்கு போயிருக்கியா? இப்ப டிபார்ட்மெண்ட் மாறணும் எதுவும் மண்டையில ஓடுது. பார்த்துட்டா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க நினைக்குங்களா? காலம் போனது போகட்டும், இனியாவது நெஞ்சும் புனிதமும் ஆகட்டுமே. புன்னகை புரிந்திடும் மன்னவன்
பொற்பாதம் கண்கள் காணட்டுமே. விட்டு அப்படிதானே இப்போ உன் பிள்ளைகள வேணுமா வேண்டாம் ரெண்டு குழந்தை பிறக்கும், முதல் பிள்ளை பொம்பளை பிள்ளை அவன் நல்லா வச்சு காப்பாத்துறான், ஒன்றும் கவலை இல்லை. உன் பிள்ளைக்கு எந்த துணையும் கிடையாது. உன் மகன் 3 மாதங்கள் கழித்து உன்னை வந்து ஏற்றுக்கணும், உனக்கு துணையாக இருக்கும். இந்த கடல்களை தீர்த்து உன்னை வெற்றியாக்கி தர. வேற என்ன வேணும் உனக்கு? ஒரு கடை வச்சுட்டாரு, அதுக்கு பணமும் கிடைக்கும். அதே மதுரை மாநகர் கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கையில் குழப்பம் இருக்கிறது என்று கேட்டு வந்தது யார்? யாரு எங்க இருக்காரு ஐயா? உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? என்ன குழப்பம்? உள்ள போதிய தாண்ட உள்ள போதிய தாண்ட ஒரு தடவை காணுமா அக்கா? நீங்க வரலாம். அது வேண்டுமா இல்லை இது வேண்டுமா, இதில் எது வேண்டும் சொல்லும் மனமே. ஏதோ ஒரு தக்க துணை நியாயமா கிடைச்சா போதுமா? இப்போ உறுதிமொழி கொடுத்த மாதிரி உதவி சேர்ந்த மாதிரி பேசு. அது பொய்யா, அதை நம்பலாம். நீ வீணாய் 6 மாதங்கள் அவகாசத்தோட அமைதியா முறையான வாழ்க்கையா தைரியமான உள்ளே வாழ கருதாமிக்கு 1 2 3 4 வீடு சொந்தமாக மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார்? என்னப்பா வீடு? புரியல ஏற்படணும். வீட்டுல திறமை பண்ணவங்க நிறைய பேர் இருக்கான். வீடு மனை சொந்தமாக மனக்குழப்பம் யாருக்கு? பொதுவான வார்த்தை. மனை சம்பந்தமா என்ன குழப்பம்? அன்பே அமுதே அருங்கதியே ஆனந்த வாழ்வே. என்ன சொல்லுதே? என்ன வியாபாரம்? ஏற்கனவே இடமும் ஏதோ கிடைக்கும் யாருக்கும் சொல்லி ஏமாந்துருக்கீங்களா? பணம் யாருக்கும் கொடுத்தீங்களா? அது என்ன திருப்பி வரல. வரலாம்.
இருக்காப்பா, உனக்கு குடியிருக்கிறதுக்கு நிலையான ஒரு ஸ்தானத்தை உருவாக்கிட்டார். பணத்தை எடுத்து உங்க கடன் கடன் கருதாமிக்கு என் பிள்ளைய நல்லாக்கி கொடுத்து கேட்டு விட்டுறோம். உனக்கு மதுரையாப்பா, விரகனூரா மேலூரா? பெற்றெடுத்த உள்ளம் ரெண்டும் தெய்வம் தெய்வம், அங்கே பேசுகின்ற வார்த்தை எல்லாம் மௌனம் மௌனம். நீங்க ரெண்டும் மனதை அடைக்கிறாங்க. அப்பதான் அவங்க விடை. அம்மா மணி உட்காரு, அம்மா மணி உட்காரு. நீங்க உங்களை மன அமைதியா உட்காரு. ஆடி அமாவாசைக்கு பிறகு இவருடைய மனம் அடங்கும். நீ பார்த்துக்கூடிய திறமைகள் மூலமாகவும் நல்லா ஆயிடுவான். கருப்புசாமி என்ற சக்தியால் அவர் தெளிந்த பிள்ளையாரு. ஒரு படம் கிடையாது, கற்பனை எவருக்கு பணத்தை விட்டு வியாபாரம். என் பணம் வாங்கிட்டு வா. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு இரண்டு விடுங்க. நீங்க அங்கு பேச கருதாமிக்கு பொல்லாத கடன்களால் மனவேதனைப்பட்டு வந்தது யார்? அந்த வழியா போச்சுருங்க. இசை தமிழ் நீ செய்த அருந்தாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. 3 ஆண்டு காலங்களாக நிறைய பணங்களால் மன வருத்தமும், மனிதர்களால் பல்வேறு இடைஞ்சலும், வீட்டுக்குள் வசிக்க முடியாத அளவுக்கு மனக்குழப்பமும் நடந்து இருக்கா? காலம் தாய்க்கொரு பணி நேர்ந்தால் மகற்கில்லையோ. வேற என்னப்பா வேணும் இருக்கும்? அந்த நிச்சயமாக அந்த சீனியாரிட்டி கூட உனக்கு பேர் தான் எழுதப்பட்டாச்சு. இன்னொருத்தர் உள்ள பணத்தை கொடுத்து குழந்தைறாரு மாற்றி. கருதாமிக்கு கருதாமிக்கு சரி. சேலம் எல்லை சேலம். சேலம் எல்லாம் வாங்க. சேலம் சேலம் சேலத்துல எங்கப்பா? யாரா வந்திருக்கிய? தொழில் பத்தி கேட்க வந்திருக்கியா? வா. உங்களுக்கு ராசிபுரம் போறியா? 2 தடவை காலம் அனுப்புவான்.
நம்பி நிறைய பணமும் மனவேதனையும் நீ அடைஞ்சிருப்ப. இப்ப 2 வருட காலமா நீ பார்க்கிற தொழில மன வருத்தமும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கு. மீண்டும் தொடர்ந்து பார்க்க முடியாத சூழ்நிலைகளும் இப்ப நடக்குது. இதுல அடுத்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு நமக்கு பணம் வந்து கிடைக்கணுமே, கிடைக்குமா கிடைக்காதா, அதை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி இருக்குமா இருக்காதாங்கிற ஒரு குழப்பம் உள்ளத்துல. ஒருத்தர் மேல அன்பு வச்சு நீ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்க, அதையும் நான் உனக்கு சரி பண்ணி வெற்றியாகி தரேன். கால் வந்துக்கலாம். வேற என்னப்பா வேணும்? குடும்பத்தை நல்லாக்கிட்டார ஆவணியில் ஆரம்பிச்சான். வெற்றி விட்டு கர்மசாமிக்கு சாப்பிட்டு பாப்பா. சேலம் ராசிபுரத்தி எல்லை தலைவன் தலைவி எங்கிருந்த போதும் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளுக்கு முன்னாலே உங்களுடைய இடம் சம்பந்தமான விஷயத்தில், விளைநிலம் சம்பந்தமான இடத்தில் செய்வதை விவரை கோளாறுகள் நடந்து சில அடையாளங்கள் எழுந்தது. புரியுதா? எழுதிங்களா? அடையாள பொருள்கள் இருந்தது. அது மாதிரி சொந்தமான பொருள்கள். இன்னும் ஒரு முறை கால் வைக்கும். நீ உட்காரு. இப்பவும் அந்த தீய சக்திகள் அந்த இடத்தினுடைய மகத்துவ பூமியின் வளத்தை தடுத்து கொண்டிருக்கிறது. அதனால அந்த இடத்துல எந்த விவசாயமும் விளையாத அளவுக்கு மனவேதனையும் துயரமும் உங்களை ஆட்டும். இப்போதைக்கு அதன் மீது இருக்கக்கூடிய கடன்கள் சம்பந்தமான மன வருத்தங்கள் இருக்கும். ஒரு இடம் சம்பந்தமான பத்திரம் உங்கள் கையில் இருக்காது. அதுல சில வழக்குகள் வில்லங்கங்கள் வரக்கூடிய நிலைமைகள் தோன்றும். உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்களில் தடைகள் ஏற்பட்டு நிற்கும். இப்ப இந்த உடல்நிலையில் இருக்கக்கூடிய குறைகளுக்கும் அதுவே காரணமாகும். இவர்கள் அனைத்தையும் தெளிவாகி தந்தா போதுங்களா? வருக. வெற்றிவேல் முருகனுக்கு 3:30 மணிக்கு நேரமா அதே சேலம் எல்லை தன் பிள்ளையை பத்தி கேட்க வந்தது. என்னமா பிள்ளைங்க இருக்குமா? இது கண்ணமுடே மயக்கம் இருந்து இந்த மௌனம் இருந்து மணி மாளிகை தான் கண்ணீர். அருமையான பாட்டு கேட்டாங்க. அன்னத்தை தொட்டு நல்லா ஓடுது படம். வணக்கம் சீக்கிரம் பட மாட்டாங்க. கால மது கிண்ணத்தை வாமா வா. வருத்தப்படுவியா? சொன்னா வருத்தப்படுவியா? அப்புறம் சொல்லாம இருந்துட்டுமா? பிள்ளை இன்னொரு பழகி அதுல எல்லா தவறுகளையும் குழப்பங்களாக புரிய முடியாது. காப்பாற்றுவதே போதும். கர்மசாமிக்கு
கருதாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி அடுத்து கூப்பிடுவோமா திருச்சி எல்லாம் வாங்க திருச்சி குமாரி அண்ணாவுக்கு பண்ணாம் நீ அண்ணாவுக்கு பண்ணாம் நீ அண்ணாவுக்கு பண்ணாம் திருப்தி அவங்களுங்களா கருதாமி ஐயா என் பிள்ளைய மனம் திருப்தி கொடுங்கன்னு கேட்டு வந்தவங்க திருப்தியா என்ன பாத்தீங்க பிள்ளைக்கு மாற்றி மாறி போறாங்க இன்னொரு காலம் பாப்பா வரலாப்பா வரலாம் வா உன் மருமகனுடைய மனதை பார்த்தேன் வெள்ளாடு மாதிரி ஒவ்வொரு செடியா கட்டிட்டு போறான் ஆட்டுக்கு தேவையான ஒரு வயிறு நிறையக்கூடிய அளவுக்கு ஒரே செடியில இலையும் தலையும் இருக்கும் ஆனா அந்த ஒரு செடியில மேய்ச்சி தன் வயத்தை எழுதிக்கிறாரு நேரத்துக்கிறாரு ஆட்டினுடைய புத்தி அது ஒவ்வொரு இலையா அந்த மாதிரி போல உன் மருமகிட்ட இருக்கிற அவன் மனத்தை மாத்தி கட்டி போட்டு வளர்த்துருவான் கால வச்சுவான் கருதாமிக்கு மனதை மாத்திட்டார வெற்றி ஆகிட்டார் வேற என்ன வேணும் கட்டாயம் கவர்மெண்ட் வேலை கிடைச்சாரு நல்லா ரைட் சாப்பிட்டு போ திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் யாருக்கு ஞான முதல்வரே நாயகமே விக்டரி முதல்வரே நாயகமே அந்த ராகத்தில் போன பாட்டு விநாயகர் கோயில் எங்க இருக்குக்கா தலையாயமா இருக்காரு போயிட்டு அவர் தான் வந்தார் அதான் ஞான முதல்களே நாயகனேன்னு பாட்டுட்டாங்க உன் பையன் மட்டும் முதல்ல நினைச்சிருந்தாம நீங்க இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க வேண்டாம் என்ன சொல்லாத விதியின் காரணத்தினால் நல்லோர்களோடு கூட்டில்லாத காரணத்தினால் பல வேதனைகளையும் துயரங்களையும் என்ன சட்டத்தின் பால் சில வழக்குகளையும் கண்டு மன திருத்தம் ஏற்பட்டு இன்று ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் வேறு உலா வரும் பொழுது பார்த்தோம் இன்னைக்கு நிலைக்கு வந்து நின்ற பிறகு வந்து சேர்ந்து அதனால பிள்ளைக்கு நல்ல கோலத்தை உருவாக்கி காலத்தை கொடுத்து வாழ வச்சா போதுமா காலம் அனுப்ப ஐயா முடியுமா முடிஞ்சுதாப்பா விநாயகர் சதுர்த்திக்குள்ள எல்லா வெற்றி செய்வீங்க வேற என்ன வேணும் இருக்கு ஒரு முகப்பிரதம் விசாலாட்சியின் பேரவை சாப்பாடெல்லாம் முடிச்சு போன அதே திருச்சி மாநகர் எல்லை புரிஞ்சுக்கிட்ட வார்த்தையில அவருக்கு எந்த கண்ணமும் நீங்க ஆயிரத்தோளமா இருக்க சதா விஷயம் முடிஞ்சாச்சா
சரி ஓகே, ஆனந்தமா நடக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு அப்படியா? வழக்கு சம்பந்தமாக கேட்டது யாருப்பா? என்ன வழக்கு? பொய் வழக்குங்கிறத உன்னால வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியுமாடா? காப்பாற்றி தரணும்னு மட்டும் கேளேன். அது ஏன் பொய் வழக்குன்னு சொல்லிட்டாங்க? அப்படி சொல்லி காரணம் மூன்று குற்றச்சாட்டுகள் ஒரு குற்றச்சாட்டு இவன் தெரிஞ்சது ஒண்ணு காரணம். மகாசக்தி வருக, காலையில என்னைய பார்த்து போப்பா. திருச்சி எல்லை என் மகனின் வாழ்வுக்கு தெளிவு கொடுத்து காட்டு வந்தது. கால்வன் சொன்னான். இன்னும் வருதான் யாரு ஆமாமா, உன் பிள்ளைகளுடைய உள்ளம் தெரியலையப்பா. ஊருக்கும் தெரியல, உணவுக்கும் தெரியல, உத்தாருக்கும் தெரியல, பெற்றாருக்கும் தெரியல. அவன் மனதை ஒழுக்க நெறிப்படுத்தி வெற்றியாகி இருந்தா போதுமா? கால் மனமே அடங்கிடும். வேற என்னையா வேணும்? அது போதும். உனக்கு கட்டுப்பட்டு இருப்பான், நீ நினைச்ச மாதிரி வாழ்வான். கர்மகாமிக்கு 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 கரூர் கரூர் பக்தர் வாங்க. கரூர் கடன்கள் பத்தி மனவருத்தப்பட்டு வந்தது யார்? காதல் பாப்பா கரூர் கடனை பற்றி மனவருத்தப்பட்டு வந்தது. என்ன கடன்? கண்ண முடிக்கா, கண்ணாடிய கழட்டிக்காப்பா. இப்ப பழைய மாதிரி உனக்கு பொறுப்போட வேலையும் வைத்து உன் கடனை திருத்தா போதுமா? 18 பேர் உன் கூட இருப்பான். என் படிப்பு ஒரு அளவுக்கு உனக்கு தந்துருக்கேன். தொழில வெளியிருந்து நினைக்கா, செல்வாக்காயிரு, 18 லட்சம் லாபத்தோட என்னை வந்து அடைவார். கர்மகாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் வேதனை அடைந்து வந்த மகன் என்னையா செய்து காதல் உட்காரலாம். நீ உட்காரலாம், வாயே பேசக்கூடாது. உட்காரலாம், வாயே பேசக்கூடாது. உட்காரலாம், கண்ணை மூடிக்கணும், கண்ணை மூடிக்கணும். இடுப்புக்கு கீழே கால் பெரிய மரத்தடி மாற வீங்கிருக்கு.
கால் எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பிரச்சனையும், படுக்கை நோகாத அளவுக்கு உறக்கமும் நடக்கும். இருக்கா? கால் நோக்குவோம். இவங்களை வச்சுதான் பூஜாரியை தான் கிடைக்கிறது. வரலாம். தெய்வரை வச்சுட்டாங்கன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்களா? எவன் கேட்பான்? தெய்வரை கிடையாது. இது வந்து கிரகத்தின் சூழ்நிலையால இயற்கையால வந்த வினை. இதை குணமாக்கி தருவது என் பொறுப்பு. பக்கத்துல தொழில் கிடைக்கும், வருமானமும் கிடைக்கும், சந்தோஷமா இருப்பான். கஷ்டப்பட்டு நான் உறுதி புதப்படாதுங்க. பக்கத்துல வர எல்லாரும் புரிஞ்சுக்காங்க. எட்டி இருந்து ஊதி வரக்கூடாது, பக்கத்துல வாங்கணும். இந்த கனியை கொண்டு போய் தேய்க்கணும். கருணாமிக்கு அதே கரூர் எல்லை. வாடா தம்பி வா. யூடியூப் நல்லா ஓடும். ஆப்படிக்காங்கப்பா, வெக்கப்படலாம் யாரையும் வச்சுக்கிட்டு